Hello friends, welcome to Eisenberg Trading Community. டுடே நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மங்களம் சிமெண்ட்ஸ். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் நான் ஏன் இப்போ நான் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் கொடுக்குறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணால் இங்கே வருங்க 2023 டிசம்பர் மந்த்லேயே இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 3 months நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கன்சாலிடேஷன் ஒரு 3 months அந்த கன்சல்டேட் ஆகிட்டு திருப்பி இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனது இல்லாமல் இந்த ஸ்டாக் மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் நல்லா பிரீத் ஆகி மேலே பார்த்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ வரைக்குமே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா இங்கே நம்ம பிரேக் ஆயிருக்குன்னா கூட நியர்லி 50% கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்ஸுக்கு இன்னும் ஒரு 50% கொடுக்கறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு இங்கே வந்தால் என்ட்ரி எடுங்க. இந்த லோல வந்தா என்ட்ரி எடுங்க. இந்த லோல வந்துட்டு 2 points கிட்ட ஸ்டாப் லாஸ் 2 to 3 points கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லோல இங்க என்ட்ரி எடுத்துட்டு இங்க 2 to 3 points கிட்ட இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆனிச்சுன்னா அப்ப என்ட்ரி எடுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்பயே போய் உடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. ஒன்ஸ் இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆன என்ட்ரி எடுங்க. இல்லை அந்த லோல வந்துட்டு ஒரு ஸ்மால் ரிஸ்க் ஒரு 2 to 5 points கிட்ட ரிஸ்க் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுங்க. ஆனால் இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு மானிட்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.